ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் பூர்ணிமா செந்தில்குமார். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து வீட்டில் இருந்து ஆஃபீஸ்க்கு போகிற ஒரு ட்ராவல் vlog வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேப்பம்பட்டு வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா 8 o'clock வந்து கிளம்பிட்டேன். ட்ரெயின் வந்து 8:05 ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 8:20க்கு தான் வந்துச்சு. ட்ரெயின் வந்த உடனே நான் யூஸ்வலாக ஃபஸ்ட் கிளாஸில் வந்து ட்ராவல் பண்ணுவேன், கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வேப்பம்பட்டு டு சென்ட்ரல் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு 1 hour 10 minutesல வந்து ரீச் ஆகிடும். பட் இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் நல்லாவே தூங்கிட்டேன். 1 hour மேலேயே ஆயிடுச்சு. ஸ்டேஷன் வந்து ரீச் ஆக போது அவுட்டரில் போட்டு இந்த மாதிரி 9:49 ஆக்கிட்டாங்க. இப்போ நம்ம இறங்கி வந்து டுவர்ட்ஸ் சென்ட்ரல் மெட்ரோ வந்து நம்ம வெளியே போகணும். யூஸ்வலாகவே சென்ட்ரல் ஸ்டேஷன் இந்த மாதிரி தான் செம்ம ரஷ்ஷாக இருக்கும். இங்கே இறங்கி நிறைய பேர் வந்து பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு போவாங்க. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் வந்து பார்க் ஸ்டேஷன், பார்க் டவுன், அதுக்கப்புறம் மெட்ரோ போகிறவங்க போவாங்க. எல்லாருமே இது வழியாக தான் வெளியே போவாங்க. இப்போ நான் வந்து வேகமாக நடந்து சென்ட்ரல் மெட்ரோ வந்து போயிட்டுருக்கேன். மெட்ரோ ட்ரெயின்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். பட் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து டைம்குள்ளே ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடந்து வந்து போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு இந்த வழியாக போகணும். எஸ்கலேட்டர் வந்து கீழே போகும். வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்கெட் கவுண்டர் போகிறதுக்கு 2 floor கீழே வந்து எஸ்கலேட்டரில் போகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து டிக்கெட் கவுண்டர் வந்து வரும். எஸ்கலேட்டர் இருக்குது, அப்புறம் வந்து நார்மல் ஸ்டேர்ஸ் இருக்குது, அப்புறம் லிஃப்ட் இருக்குது. நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணுறதுக்குன்னா கொஞ்சம் எஸ்கலேட்டரில் வந்து சீக்கிரமாக போகலாம். பேக் ஸ்கேனிங் வந்து நம்ம பண்ணிவிட்டு வெளியே வந்து நான் ஆக்சுவலாக வந்து மெட்ரோக்கு வந்து கார்டு வச்சுருக்கேன். அந்த கார்டு வந்து டாப்அப் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி போகிறவங்களுக்கு இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி 2 floor கீழே இறங்கி வந்திருக்கோம். இப்போ மறுபடியும் இன்னும் 2 floor கீழே இறங்கி போனால் தான் டுவர்ட்ஸ் ஏர்போர்ட் போகிற ட்ரெயின் வந்து நம்ம வந்து பிடிக்க முடியும். மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஃபுல்லாகவே ஏசினால உங்களுக்கு வந்து எனக்கு எப்போவுமே மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ ட்ரெயின் வர டைம் ஆகிடுச்சு. நம்ம வேகமாக வந்து 2 floor இறங்கி நம்ம வந்து கீழே போகணும். பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. ட்ரெயின் வந்து வந்துருச்சு. ஒரு 6 minutes ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெயின் வந்து இந்த மார்னிங் டைமில், ஆஃபீஸ் டைமில் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்வலாக வந்து இருக்கும். இது வந்து AGDMS வழியாக கிண்டி மெட்ரோ வந்து நம்ம இப்போ போக போகிறோம். செம்ம ரஷ்ஷு, இடமே கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு LIC தாண்டினவுடனே தான் எனக்கு கொஞ்சம் இடம் கிடச்சிச்சு. அது வரைக்குமே அண்டர் கிரவுண்டில் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைதாப்பேட் தாண்டினவுடனே உங்களுக்கு வந்து மேலே வந்துடும், அண்டர் கிரவுண்ட்லேருந்து மேலே வந்துடும். இப்போ டுவர்ட்ஸ் நம்ம கிண்டி போயிட்டுருக்கோம். கிண்டி மெட்ரோ வந்து நம்ம ரீச் ஆகிட்டு அங்கேருந்து நம்ம ஆட்டோவில் தான் நான் யூஸ்வலாக போவேன். பஸ்ஸில் இல்லை ஷேர் ஆட்டோவில் அது மாதிரி போகலாம். வேளச்சேரி போயிட்டு அங்கேருந்து போகலாம். பட் வந்து நமக்கு டைம் வந்து செட் ஆகாது. அதுக்கு பதிலாக வந்து நான் ஆட்டோலேயே வந்து ப்ரிஃபர் பண்ணிக்குவேன். நம்ம கிண்டி மெட்ரோ இறங்கிட்டு உடனே வந்து யூபர் ஆட்டோ வந்து நான் புக் பண்ணுவேன். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா கிண்டி மெட்ரோ டு சென்னை துறைப்பாக்கம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 180, 190, சம்டைம்ஸ் 230, 250 வரைக்கும் கூட வந்து போகும். ஆட்டோ புக் பண்ணும்போது மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கும் போதே வந்து புக் பண்ணால் ரேட் வந்து கண்டிப்பாக கூடுதலாக காட்டும். நம்ம வந்து ரேஸ் கோர்ஸ் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு கூட நீங்கள் அங்கேருந்து நீங்கள் ஆட்டோ புக் பண்ணிங்கன்னா ஒரு 170, 180 வரும். பட் ஸ்டாண்டில் இருக்கிற ஆட்டோக்காரங்களை வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 250, 300 வந்து கேட்பாங்க. அதனால் யூஸ்வலாக நான் பஸ் ஸ்டாண்டு நெருக்கத்தில் போய் ஆட்டோ வந்து புக் பண்ணுவேன். இப்போ மறுபடியும் நம்ம ஃபுல்லாக இறங்கிட்டு மெட்ரோ கார்டு வந்து நம்ம ஸ்வைப் பண்ணிவிட்டு நம்ம வெளியே போயிட்டோம். வெளியே போய் நின்றுட்ட பிறகு தான் வந்து நான் வந்து ஆட்டோ வந்து புக் பண்ணேன். ஆட்டோ புக் பண்ணியாச்சு. யூஸ்வலாக ஒரு 2 to 3 minutesக்குள்ளேயே ஆட்டோ வந்துடும். ஏன்னா நிறைய ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து நிறைய பேர் வந்து வெயிட்டிங்கில் இருப்பாங்க. இந்த டைமில் வந்து உங்களுக்கு 2 to 3 minutes தான். இப்போ நம்ம இந்த ரயில்வே பிரிட்ஜ் ஏறி நம்ம அந்த சைடு ரேஸ் கோர்ஸ்க்கு போகணும். இந்த சைடில் இருந்தே கூட நம்ம பெட்ரோல் பங்க்லேருந்து கூட ஆட்டோ வந்து புக் பண்ணலாம். பட் வந்து ரேட் வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும். நம்ம வந்து படி ஏறி கஷ்டப்பட்டு அந்த சைடு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆட்டோவில் போகிறோம். கொஞ்சம் சீப்பராக இருக்கும் ரேஸ் கோர்ஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. மினிமம் 2.5 hours ஆகும் வேப்பம்பட்டு வீட்டில் இருந்து சென்னை வந்து துறைப்பாக்கம் போகிறதுக்கு. ஏதோ மெட்ரோனால கொஞ்சம் டைம் மினிமைஸ் ஆகும். பட் யூஸ்வலாக வந்து நிறைய பேர் வந்து வேளச்சேரி போய் அங்கேருந்து ஆட்டோவோ பஸ் அப்படி போவாங்க. பட் வந்து எனக்கு அது செட் ஆகாது. அதனால் நான் இந்த வழி வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆட்டோ அண்ணா வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க. நம்ம ஆட்டோ ஏறி ஆட்டோ டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 20 minutes ஆகும் இங்கேருந்து துறைப்பாக்கம் போகிறதுக்கு. டிராஃபிக்கை பொறுத்து உங்களுக்கு வந்து டைம் வந்து ஆகும். டிராஃபிக் இல்லைன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சீக்கிரமாகவே ஒரு 20 minutesக்குள்ளேயே வந்து போயிடலாம். 20 minutesக்கு கம்மியாக கூட வந்து நம்ம வந்து போயிடலாம். வந்து நம்ம இப்போ வேகமாக போயிட்டுருக்கோம்.
சென்னை 1 வந்து இப்போ ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம வந்து இப்போ கேட் 2 வழியாக வந்து செகண்ட் பில்டிங் போகணும், ஃபேஸ் 2 போகணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து உள்ளே போக சொல்லியிருக்கோம். ஸோ இது போகிறதுக்காகவே வந்து ஆட்டோ பர்சன் சில பேர் வந்து 20 rupees எக்ஸ்ட்ரா கொடுங்க, 30 rupees எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து வெளியே செக்யூரிட்டி கிட்ட ஐடி கார்டு காமிச்சிட்டு தான் உள்ளே போக முடியும். ஆட்டோவோ பைக்கோ கார்லையோ எதில் போனாலும் ஐடி கார்டு வந்து நம்ம காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து நம்ம போகணும். ஸோ ஃபேஸ் 2 வந்துட்டோம் நம்ம. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து ஓப்பனிங் இருக்கும். ஸோ இது வழியாக நம்ம வந்து போயிடலாம். லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணோன்னா செம்ம ரஷ்ஷாக இருக்கும், க்ரௌடடாக இருக்கும். ஒரு 2-3 வாட்டி போயிட்ட பிறகு தான் நம்ம லிஃப்ட்டில் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேர்கேஸ் இருக்கும். ஸோ 3வது மாடி நம்ம போனோம் நம்ம கம்பெனிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேகமாக கடகடன்னு ஏறிடுவேன். ஸோ டைமும் மிச்சமாகவும் ஒரு ஹெல்த் கான்ஷியஸ்க்காகவும். ஸோ 3வது மாடி வந்தாச்சு. செம்மையாக மூச்சு வாங்கும் ஏறி வர்றதுக்கு. நான் ஸ்லோவாக நடந்து வந்துட்டுருக்கேன். ஸோ இங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா வியூ நவராத்திரிக்கு சில பேக்ட்ராப்லாம் வச்சுருக்காங்க. அங்கே போய் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஆஃபீஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கிட்ட. அப்பாடான்னு ஆகிப்போச்சு.